எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு KSS சமையல். இன்னைக்கு நம்ம இது மாதிரி எப்படி சூப்பரா வந்துட்டுன்னா லெமன் ஊறுகாய் செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இங்க பாருங்க, நான் வந்துட்டு என்னன்னா ஒரு 10 எலுமிச்சம்பழத்தை எடுத்து எட்டா கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இந்த அளவு பீஸ் பாருங்களேன். இப்போ இந்த அளவு பீஸ் கட் பண்ணி ஒரு பெரிய பாத்திரத்தில் போட்டு உப்பு கல்லுப்பு இருந்துச்சுன்னா போட்டுக்கங்க. நான் கல்லுப்பு இல்லைங்க, அதனால இது போடுறேன். போட்டு நல்லா அப்படி கலக்குங்க. இப்போ கலக்குனதை இப்படி ஒரு கிளாஸ் பவுலில் போட்டு வச்சுருக்குறாங்க. கிளாஸ் பவுல் இல்லாட்டி பீங்கான் பாத்திரத்தில் போட்டு வச்சுக்கோங்க. இது மாதிரி சில்வர் பாத்திரத்துலலாம் போட்டிங்கன்னா சால்ட்டும் இருக்கிறதுனால என்னென்னா டேமேஜ் ஆகிடும். ஸோ அதனால ஒரு கிளாஸ் பவுல் இல்லாட்டி ஒரு பீங்கான் பாத்திரத்தில் போட்டு இப்படி ஒரு நல்லா டைட்டாக வச்சு ஒரு கண்டெய்னரில் மூடி வச்சிடலாம். 2 days கழித்து அடுத்து என்ன பண்ணணும்னு பார்க்கலாங்க. இப்போ நம்ம அன்னைக்கு போட்டு வச்சோம் இல்லைங்களா, அந்த இது நல்லா ஊறி இருக்கு. இதில் நம்ம காரத்துக்கேற்ப மிளகாத்தூள் போட்டுக்கலாம். நான் ஒரு 4 ஸ்பூன் போடுறேங்க. சரிங்களா? இது கூட வெந்தயம், நான் வெந்தயம் வறுத்து அரைச்சி வச்சுருக்கேங்க. அது ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்குங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் நல்லா நான் ஒரு 50 மில்லி நல்லெண்ணெய் எடுத்து கடுகு போடுங்க. கடுகு நல்லா பொரியட்டும். இப்போ இதில் கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. இப்போ நல்லா கடுகு பொரிஞ்சு கருவேப்பில் இதானதுக்கப்புறம் அப்படியே இது போட்டுடலாம். நம்ம இது பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதெல்லாம் இதில் போடலாம். போட்டு நல்லா கலக்கி விடணுங்க. இப்போ இதில் நம்ம பெருங்காயம் போட்டுக்கலாங்க. இப்போ நான் நல்லா கலக்கிட்டேங்க. இப்படி கலக்கி என்னென்னா அடுப்பு நல்லா சிம்மில் வச்சுட்டு என்னென்னா ஒரு 3 to 4 minutes என்னென்னா மூடி வைக்கலாங்க. இப்போ ஒரு 3 minutes கழிச்சு பார்த்தீங்கன்னா பாருங்க இப்படி இருக்குங்க. இதை என்னென்னா நம்ம இப்படி என்னென்னா இன்னைக்கு மூடி வச்சிடலாங்க. நாளைக்கு இது என்ன பண்ணணும்னு பார்க்கலாம். இப்போ பாருங்க, இன்னைக்கு 2nd day. நேற்று தாளிச்சோம் இல்லைங்களா, இன்னைக்கு பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இதை அப்படியே சிம்மில் ஒரு 5 minutes வச்சுட்டு நிறுத்திடலாங்க. இங்கே பாருங்கள், இப்போ அடுத்த நாள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ ஒரு சிம்மில் வச்சு ஒரு 2-3 நிமிஷம் வரைக்கும் என்னென்னா சூடு பண்ணி எடுத்துடலாங்க. இப்போ பாருங்கள், நம்ம செஞ்ச ஊறுகாய் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இது இப்படி என்னென்னா ஒரு கப்பில் போட்டு வச்சிட்டோம்னாங்க நம்ம வேணுங்கும் போது எடுத்து சாப்பிட்டுக்கலாங்க. மீதியெல்லாம் இப்படி எண்ணெயிலே இருக்கட்டுங்க. எல்லாத்தையும் ஒன்றில் போட்டு வைக்கலாம், கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கலாம். மீதியெல்லாம் என்னென்னா ஒரு டப்பாவில் அப்படியே என்னென்னா அந்த எண்ணெயோடு எடுத்து போட்டு வச்சிட்டிங்கன்னா ஏன்னா அந்த எண்ணெயோடு இருக்கும்போது தாங்க நல்லா இருக்கும், ரொம்ப நாளைக்கு இருக்கும். ஓகேங்களா? மூடி வச்சிடலாங்க.